அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது யூனிவர்ஸ் ஆஃப் கண்டெய்னர்ஸ். இன்றைக்கான பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, இந்த ரெஃப்ரிஜரண்ட் கேஸை டெஸ்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது இந்த ரெஃப்ரிஜரண்ட் க்ளீனான ஒரு ரெஃப்ரிஜரண்ட் தான் அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அது என்ன, அது எப்படி அப்படிங்கிற ப்ராசஸை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த R134 கேஸில் கண்டாமினேட்டட் கேஸ் இருந்துச்சு அப்படின்னம்னா என்னென்ன ஆகுன்றதை ஏற்கனவே நம்ம வீடியோவில் பார்த்துருக்குறோம். இருந்தாலும் ஒரு சின்ன விளக்கத்தோடு இந்த வீடியோவை ஆரம்பிச்சிடலாம். இந்த R134A அப்படின்ற ரெஃப்ரிஜரண்ட்டில் பார்த்தோம்னா சில குளோரினேட்டட் பை ப்ராடக்ட்ஸ் கிரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது மிஷின் ரன் ஆகிட்டு இருக்கும் பொழுது உள்ளே இருக்கிற இந்த ரெஃப்ரிஜரண்ட் கேஸில் R134A அப்படின்ற ரெஃப்ரிஜரண்ட் கேஸில் R40 இல்லை R133 இல்லை வேறு சில சல்ஃபர் கேஸோ இல்லை அதுக்கு சம்மந்தப்பட்ட வேறு சில கேஸ்களோ கிரியேட் ஆகும் பொழுது அது குளோரினேட்டட் பை ப்ராடக்ட்ஸாக கிரியேட் ஆகி எக்ஸ்ப்ளோஷன் ஆகிறதுக்கான, அதாவது வெடிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட கேஸ்களும் உருவாக வாய்ப்பு இருக்குது. இந்த R40 ப்ளஸ் அதுக்கப்புறம் R133 அப்படின்ற கேஸ் மூலமாக வெடிப்புகள், அதாவது ரீஃபர் மிஷினே வெடிப்புகள் ஏற்படக்கூடிய அபாயங்களும் இருக்குது. அதே சமயம் வேறு விதமான சில கண்டாமினேட்டட் கேஸ் உருவாகும் பொழுது மிஷினோட பர்ஃபார்மன்ஸ்லேயும் பாதிப்பு ஏற்படுத்தும். நான் ஏற்கனவே சொன்னபடி மிஷினோட பர்ஃபார்மன்ஸுங்கும் பொழுது செட்டிங் டெம்பரேச்சர், இப்போ நீங்கள் இந்தியாவில் வாழைப்பழம் ஒரு லோடு நீங்கள் அனுப்புகிறீங்க அப்படிங்கும் பொழுது நீங்கள் ஒரு -20 டிகிரியில் டெம்பரேச்சர் செட் பண்ணுறீங்கன்னு பொழுது உங்களுக்கு அந்த -20 டிகிரிலேயே உங்களுக்கு போய் அடுத்த போர்ட்டில் போய் சேர்கிற வரைக்கும் அந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகணும். இப்போது வேறு இந்த மாதிரி கண்டாமினேட்டட் கேஸ் இருந்து மிஷினோட பர்ஃபார்மன்ஸ் சரியில்லாமல் அந்த -20க்கு பதிலாக உங்களுக்கு 10லேயே நிற்கிது அப்படிங்கும் பொழுது நீங்கள் அனுப்பக்கூடிய கார்கோ டோட்டலாகவே ஸ்பாயில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதனால தான் இந்த ரெஃப்ரிஜரண்ட் மிஷினோட பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னா உடனே ரெஃப்ரிஜரண்ட்டை டெஸ்டிங்க்கு அனுப்புவாங்க. அதே போல் பொதுவாக இந்த டெஸ்டிங் எப்பப்பெல்லாம் எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நான் ஏற்கனவே சொன்னபடி நமக்கு மிஷினோட பர்ஃபார்மன்ஸ் சரியில்லைனாவோ இல்லை வேறு ஏதாவது எக்ஸ்ப்ளோசிவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உள்ள கேஸ்கள் கிரியேட் ஆகிறது மாதிரி சந்தேகங்கள் ஏற்பட்டாலோ, அதே சமயம் கண்டெய்னர் ஆஃப் இயர் முடிஞ்சு, அதாவது ஒரு டைம் ஒரு 5 வருஷம் முடியுது, ஆஃப் இயர் முடியுது அப்படிங்கும் பொழுது அடுத்த ஆஃப் இயர் போகும்பொழுது அந்த மிஷினை 100% நல்ல ஒரு ஒர்க்கிங் கண்டிஷனில் கொடுக்கணும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி சமயத்துலேயும் இந்த கேஸ் டெஸ்டிங்கை எடுப்பாங்க. இப்போது இது போல் இருக்கிற டெஸ்டிங்லாம் எங்கே எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக எல்லா நாட்டிலையும் இருக்கிற இந்த கண்டெய்னரை வச்சிருக்கிற டிப்போஸில் எடுப்பாங்க. இந்த டிப்போ நாம் போன வீடியோவில் பார்த்தபடியே 2 விதமான டெஸ்டிங்கில் எடுப்பாங்க. ஒன்று ஃப்ளேம் ஹாலைட் டெஸ்ட்டில் எடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா கேஸ் டிப்பர் டெஸ்ட்லேயும் இந்த கேஸில் இந்த ரெஃப்ரிஜரண்ட் கேஸில் கண்டாமினேஷன் இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணுவாங்க. இப்போது இந்த ஃப்ளேம் ஹாலைட் டெஸ்ட்டோட சென்சிட்டிவிட்டி எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 0.03%, அதாவது 300 பார்ட்ஸ் பெர் மில்லினியம். இப்போ நீங்கள் டெஸ்டிங் எடுக்கும் பொழுது அந்த அளவுக்கு அக்யூரஸியாக இந்த ரெஃப்ரிஜரண்ட் கேஸில் கண்டாமினேஷன் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி அந்த டெஸ்ட் ரிசல்ட் தரும். அதே போல் கேஸ் நிப்பர் டெஸ்ட்லேயும் பார்த்தோம்னா 0.01% அவ்வளவு அக்யூரஸியில், அதாவது 100 பார்ட்ஸ் பெர் மில்லினியம் அந்த அளவுக்கு அக்யூரஸியாக இந்த கேஸ் டிப்பர் டெஸ்ட் நமக்கு அக்யூரேட்டாக டெஸ்ட் ரிசல்ட் தரும். இந்த 2 டெஸ்ட் ரிசல்ட்டில் எந்த டெஸ்ட் வேணும், எந்த விதமான டெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு அந்த கண்டெய்னருக்கு ஓனரோ இல்லை அந்த ஆஃப் இயருக்கு எடுக்கிற ஓனரோ அவங்க பார்த்து முடிவு பண்ணி இந்த 2 விதமான டெஸ்ட்டில் ஏதோ ஒரு டெஸ்ட்டு எடுப்பாங்க. இப்போது ஸ்டார்டிங்கில் இந்த இனிஷியல் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இதில் எந்த விதமான குளோரைடு கண்டாமினேஷன், அதாவது R40 R133 எதுவுமே இந்த எக்ஸ்ப்ளோசிவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லாத, மிஷின் பர்ஃபார்மன்ஸை பாதிக்கக்கூடிய எந்த விதமான கண்டாமினேஷன் கேஸும் இல்லை அப்படின்ட்டு இந்த இனிஷியல் டெஸ்ட்டில், இந்த ஃப்ளேம் ஹாலைட் டெஸ்ட்லேயோ இல்லை கேஸ் நிப்பர் டெஸ்ட்லேயோ ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா இந்த மிஷினில் இருக்கிற ரெஃப்ரிஜரண்ட் க்ளீனான ரெஃப்ரிஜரண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் சர்டிஃபிகேட் இது போல் நமக்கு தந்துடுவாங்க. இந்த டெஸ்ட் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக இருக்கும். இந்த இண்டிவிஜுவல் க்ளீன் ரெஃப்ரிஜரேஷன் டெஸ்ட் சர்டிஃபிகேட் அப்படின்ட்டு நீங்கள் எந்த டெஸ்டிங் லேபில் நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்த மெத்தேடு போட்டு டோட்டலாக ஒரு டெஸ்ட் சர்டிஃபிகேட் மாதிரி தந்துடுவாங்க. அதில் கண்டெய்னரோட நம்பரு, டேட் ஆஃப் டெஸ்டிங்கு, நேம் ஆஃப் டெஸ்டரு,
லொக்கேஷன் எந்த இடத்துல எடுத்தாங்க, டெஸ்ட் மெத்தடு ஃப்ளேம் அலைட் டெஸ்ட்டா கேஸ் ஸ்னிப்பர் டெஸ்ட்டா அப்படின்ட்டு பார்த்து இந்த ரிசல்ட் வந்து ப்ளூ கலரில் ஃப்ளேம் வந்துச்சுன்னா இந்த டெஸ்ட் பாஸு. வேறு ஏதாவது ஒரு கலரில் இருந்துச்சு அப்படின்னம்னா இதில் கண்டாமினேட்டட் கேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா தெளிவாக அந்த லாஸ்ட் லைன் போட்டிருப்பாங்க. த டிப்போ கன்ஃபார்ம் தட் ரீஃபர் ஹேஸ் பீன் டெஸ்டட் இன் அக்கார்டன்ஸ் வித் சிஸ்கோ ரீஃபர் 134A health check instruction and has passed the selected test method. அதாவது இந்த ரீஃபரில் இருக்கிற 134A அந்த கேஸை வந்து செக் பண்ணி இதில் கண்டாமினேட்டட் இல்லை, பாஸ் ஆகிடுச்சின்னு சொல்லிவிட்டு இந்த டிப்போ வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு டெஸ்ட் சர்டிஃபிகேட் தந்துடுவாங்க. இப்போது இந்த R134Aல இனிஷியல் டெஸ்ட்டில் வந்து நமக்கு இந்த ஃப்ளேம் அலைட் டெஸ்ட்டில் ப்ளூ கலர் ஃப்ளேம் இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு ஃப்ளேமோ இல்லை கேஸ் ஸ்னிப்பர் டெஸ்ட்டில் வந்து மைல்டாக கண்டாமினேட்டட் கேஸ் இருக்கிறதுக்கான இண்டிகேஷன் ஏதாவது கொடுத்துச்சு அப்படின்னம்னா இந்த கேஸை வந்து அடுத்த லெவலுக்கு செகண்டரி டெஸ்ட் எடுப்பாங்க. இந்த செகண்டரி டெஸ்ட் என்ன, அதோட கண்டாமினேஷன் லெவல் என்ன அப்படிங்கிறத நாம் நாளைக்கான பதிவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய டவுட்டுகளையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.